முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2 லட்சம் வீரர்களை புதிதாக படையில் சேர்த்த ஹமாஸ். ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சரின் அறிவிப்பால் இஸ்ரேல் கடும் அதிர்ச்சி. காசாவில் ருத்ரதாண்டவமாடிய ஹமாஸ். ஆக்கிரமிப்பு தரப்பில் அடுத்தடுத்து உயிர் பலி. ஒரே நடவடிக்கையில் 3 வீரர்களை இழந்த இஸ்ரேல். பலர் காயம். கத்தார் மீதான ஈரானின் தாக்குதலில் அல் உதைத் தளம் கடும் சேதம். சுமார் 130 கோடி மதிப்பிலான ரேடார் கருவிகள் எரிந்து சாம்பல். முக்கிய புகைப்பட ஆதாரங்களை வெளியிட்டுள்ள ஈரான். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் மீண்டும் போர் வெடிக்கலாம். பதிலளிக்க தயாராக இருப்பதாக ஈரான் புதிய அறிவிப்பு. செங்கடல் வழியாக செல்லும் கப்பல்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லை. திட்டவட்டமாக அறிவித்துள்ள காப்பீட்டு நிறுவனங்கள். ஹவுதிகளால் மூழ்கடிக்கப்பட்ட எட்டர்னிட்டி சி கப்பலின் மதிப்பு 171 கோடி ரூபாய். ஏற்கனவே மூழ்கடிக்கப்பட்ட மேஜிக் சி கப்பலும் 200 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்பு மிக்கது என்று தகவல். காசா குழந்தைகளுக்கு ஏற்பட்டிருக்கும் வினோத நோய். நரைமுடி மற்றும் முடிக்கொட்டுதல் பிரச்சனையால் பெற்றோர்கள் கடும் வேதனை. தொடர் வெடிகுண்டு சத்தம், போர் பயம் காரணமாக இயல்பு வாழ்க்கையை இழந்த பிஞ்சுகள். தண்ணீரை ஆயுதமாக பயன்படுத்தி அப்பாவிகளை கொன்று குவிக்கும் இஸ்ரேல். தண்ணீர் சேகரிக்க சென்ற 700 பேர் பலி. ரொட்டி வாங்க சென்ற 800 பேர் பலி. காசாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 121 பாலஸ்தீனியர்கள் படுகொலை. மொத்த பலி எண்ணிக்கை 59,000-ஐ நெருங்குகின்றது. அமெரிக்காவுடன் நடைபெறும் அணுசக்தி பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து தொய்வு. சீன அதிபரை சந்தித்த ஈரான் அமைச்சர் அப்பாஸ் அரக்சி. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். காசாவில் ஆக்கிரமிப்பு படையினர் 3 பேர் கொல்லப்பட்டுள்ளதோடு ஒருவர் காயமடைந்துள்ளார். ஒரு பக்கம் பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டே மறுபக்கம் அப்பாவி பாலஸ்தீனியர்களை போர்க்குற்றவாளி நெத்தன்யாகு அரசு கொன்று குவித்து வருகின்றது. இந்நிலையில் பாலஸ்தீன போராளி குழுக்களும் தங்களது தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருகின்றன. கடந்த சில நாட்களில் மட்டும் 6க்கும் மேற்பட்ட ஆக்கிரமிப்பு படையினர் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் திங்கட்கிழமை கிழக்கு காசா சிட்டியில் ஆக்கிரமிப்பு வீரர்களை குறிவைத்து பாலஸ்தீனிய போராளி குழு நடத்திய தாக்குதலில் சம்பவ இடத்திலேயே 3 பேர் கொல்லப்பட்டனர். ஒருவர் படுகாயமடைந்து ஹெலிகாப்டரில் இஸ்ரேலுக்கு தூக்கிச் செல்லப்பட்டார். கடந்த வெள்ளிக்கிழமை அல்கசாம் படை வெளியிட்ட அறிவிப்பில் ஆக்கிரமிப்பு வீரர் ஒருவரை உயிருடன் பிடிக்க நடந்த சண்டையில் அவர் கொல்லப்பட்டதாக அறிவித்துள்ளது. கான் யூனிஸில் பட்டப்பகலில் நடைபெற்ற இந்த சம்பவம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சுமார் 2 ஆண்டு கால போரின் கடும் தோல்வியை காட்டியுள்ளது. இந்த சம்பவத்தில் கொல்லப்பட்ட ஆப்ரஹாம் அலுலே அதிர்ஷ்டமற்றவர் என்று குறிப்பிட்டுள்ள ஹமாஸ் அவரை உயிருடன் பிடிக்க மட்டுமே முயற்சித்ததாகவும் எதிர்பாராத விதமாக அவர் கொல்லப்பட்டு விட்டதாக கூறியுள்ளது. எனினும் அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்களை ஹமாஸ் காட்சிப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் காசாவில் இஸ்ரேல் படையினர் போதிய பாதுகாப்பற்ற சூழலில் இருப்பதாக ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் நெத்தன்யாகு அரசை குற்றம் சாட்டியுள்ளன. ஹமாஸ் தனது படையில் 2 லட்சம் வீரர்களை சேர்த்துள்ளதாக ஈரான் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளது. அக்டோபர் 7 தாக்குதலுக்கு முன்பு ஹமாஸ் படையில் வெறும் 30,000 வீரர்கள் மட்டுமே இருந்த நிலையில் இஸ்ரேலின் தொடர் இனப்படுகொலையால் பாலஸ்தீனியர்களிடையே ஹமாஸிற்கு ஆதரவு அதிகரித்து சுமார் 2 லட்சம் புதிய வீரர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியிருப்பதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கணக்குப்படி காசாவில் ஹமாஸ் வீரர்கள் 50,000 பேர் இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ள நிலையில் உண்மையில் 2 லட்சம் பேரை ஹமாஸ் படையில் சேர்த்துள்ளதாக ஈரான் விளக்கியுள்ளது. நெத்தன்யாகு காசாவில் நடத்தும் போர் வீணான ஒன்று என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி குறிப்பிட்டுள்ளார். 12 நாட்கள் போரில் வெற்றி பெற்றுள்ளதாக இஸ்ரேல் கூறிக்கொள்வது ஒரு மாயை என்றும் தெரிவித்துள்ளார். காசா இஸ்ரேல் படையின் புதைக்குழி. நெத்தன்யாகு போர்க்குற்றங்களுக்காக கைது செய்யப்பட உள்ளார் என்று அரக்சி குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் 40 ஆண்டு கால அணு ஆராய்ச்சியை வெறும் 12 நாட்களில் அழித்து விட்டதாக நெத்தன்யாகு கூறியுள்ளார். உண்மையில் நடந்தது என்னவென்றால் இஸ்ரேலால் கொல்லப்பட்ட ஒவ்வொரு ஈரானின் விஞ்ஞானிகளும் தங்களை போன்ற 100 பேரை உருவாக்கிவிட்டு சென்றுள்ளனர். ஈரான் அடித்த அடியில் உடைகளை கூட அணியாமல் நிர்வாணமாக ஓட்டம் பிடித்தார் நெத்தன்யாகு. இஸ்ரேலின் ரகசிய தளங்களை துல்லியமாக தாக்கினோம் என்று அரக்சி கூறியுள்ளார். ஈரானால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய தங்களுக்கு நிதி கொடுக்குமாறு தற்போது அமெரிக்காவின் காலை பிடித்து நெத்தன்யாகு கெஞ்சி வருகின்றார் என்றும் அரக்சி கூறியுள்ளார். இஸ்ரேல் அமெரிக்காவுடன் மேற்கொண்டுள்ள போர் நிறுத்தத்தில் நம்பிக்கை இல்லை என்று தெரிவித்துள்ள ஈரான் எப்போது வேண்டுமானாலும் புதிய போர் வெடிக்கலாம் என்றும் அதற்கு தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளது. துருக்கி மற்றும்
மற்றும் மலேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர்களிடம் பேசிய ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆசிஸ் நாசிர் ஷா கூறுகையில், ஈரான் போரை விரிவுபடுத்த விரும்பவில்லை, அதே நேரம் ஆயுதங்களை கீழே வைக்கவும் இல்லை. இந்த போர் நிறுத்தத்தின் மீது நம்பிக்கை இல்லை, புதிய மோதல்களுக்கு தயாராகவே இருக்கின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையின் போது பேசிய துருக்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் யார்க்லர், அணுசக்தி தொடர்பாக அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகளுடன் சுமூக பேச்சுவார்த்தை நடத்தி பிராந்தியத்தில் பதற்றத்தை தணிக்கும் முயற்சிக்கு முன்வந்துள்ள ஈரானை பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தையின் போது இஸ்ரேல் தாக்குதலுக்கு எதிராக ஈரானுடன் கைகோர்த்து நின்ற மலேசியாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக ஈரான் அமைச்சர் தெரிவித்தார். ஹவுதிகளால் மூழ்கடிக்கப்பட்ட எட்டர்னிட்டி சி கப்பலின் மதிப்பு 171 கோடி ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. காசாவில் இஸ்ரேல் நிகழ்த்தி வரும் இனப்படுகொலைகளுக்கு எதிராக இஸ்ரேல் மீது வான் மற்றும் கடல் முற்றுகையை ஏமன் ஹவுதி படைகள் அறிவித்துள்ளன. இதனையொட்டி செங்கடல் வழியாக இஸ்ரேலுக்கு எந்த கப்பலும் செல்லக்கூடாது என்று எச்சரித்துள்ளனர். இந்நிலையில் இதனை மீறி கடந்த வாரம் மேஜிக் சீஸ் என்ற கப்பல் சென்றபோது அதனை தாக்கி கடலில் மூழ்கடித்தனர். இது ஏமன் படைகளால் மூழ்கடிக்கப்பட்ட 3வது கப்பலாகும். இதனைத் தொடர்ந்து அடுத்த 24 மணி நேரத்திற்குள் இஸ்ரேல் துறைமுகத்திற்கு சென்ற மற்றொரு சரக்கு கப்பலான எட்டர்னிட்டி சி என்ற கப்பலையும் தாக்கி ஹவுதிகள் கடலில் மூழ்கடித்தனர். இந்நிலையில் இந்த எட்டர்னிட்டி சி கப்பல் இன்சூரன்ஸ் இல்லாமல் பயணம் மேற்கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. செங்கடல் வழியாக செல்லும் கப்பல்களுக்கு பிரபல இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் காப்பீடு வழங்குவதில்லை என்பதால் இன்சூரன்ஸ் இல்லாமல் அந்த கப்பல் சென்றுள்ளது. அந்த கப்பலின் மதிப்பு சுமார் 171 கோடி ரூபாய் என்றும் 13 ஆண்டுகள் செயல்பாட்டில் இருந்த கப்பல் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த கப்பலில் பயணம் செய்து கொல்லப்பட்ட பணியாளர்கள் மற்றும் சரக்கு ஆகியவற்றிற்கு இன்சூரன்ஸ் தொகை கிடைக்காது என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. கத்தாரில் அமெரிக்க நிலையை ஈரான் தாக்கியதில் அங்கிருந்த சுமார் 130 கோடி ரூபாய் மதிப்புள்ள ரேடார் கருவிகள் சேதமடைந்திருப்பதாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய திடீர் தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்காவும் இந்த போரில் இறங்கியது. ஈரானின் அணு ஆராய்ச்சி மையங்களை நோக்கி அமெரிக்கா தனது ராட்சத விமானம் மூலம் வான்வழி தாக்குதலை நடத்தியது. இதற்கு பதிலடியாக கத்தார் தலைநகர் தோஹாவில் உள்ள அல் உதைத் ராணுவ தளத்தை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. கத்தார் பொதுமக்கள், அதிகாரிகள் சொத்துக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் முன்னரே எச்சரிக்கை விடுத்த பிறகே இந்த தாக்குதலை ஈரான் நடத்தியது. அப்படியிருந்தும் அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு கருவிகளால் ஈரானின் தாக்குதலை முழுமையாக தடுக்க முடியவில்லை. இந்த சூழலில் ஈரான் புதிய ஒரு ஆதாரத்தை வெளியிட்டுள்ளது. அதில் அல் உதைத் தளத்தில் சுமார் 130 கோடி ரூபாய் மதிப்புள்ள ரேடார் கருவிகள் மையத்தை தாக்கியதாகவும் இதில் அந்த மையம் முற்றிலுமாக அழிந்துள்ளதாகவும் ஈரான் சேட்டலைட் புகைப்பட காட்சிகளை வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதலை தொடர்ந்து சில மணி நேரத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போர் நிறுத்தத்திற்கு முன் வந்தது குறிப்பிடத்தக்கது. கடும் போர் அச்சம் காரணமாக காசாவில் குழந்தைகளுக்கு தலைமுடி நரைக்கும் பிரச்சனை மற்றும் முடிக்கொட்டும் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையின் தொடர் குண்டுவீச்சு, இரத்த களரியால் காசாவில் வாழும் சுமார் 12 லட்சம் குழந்தைகள் கடும் மனநோய் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். இதில் பல குழந்தைகளுக்கு தலையில் நரைமுடி வர தொடங்கியுள்ளது. சில குழந்தைகளுக்கு முடி முற்றிலுமாக கொட்டி வழுக்கை விழுந்துள்ளது. இது பெற்றோரையும் அந்த குழந்தைகளையும் கடும் மன பாதிப்பில் ஆழ்த்தியுள்ளது. காசாவில் வேதனையால் பீடிக்கப்பட்ட தலைமுறை குழந்தைகள் வாழ்வதாக ஐக்கிய நாடுகள் மன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மனநல ஆலோசனை தேவை என்று வலியுறுத்தியுள்ள ஐக்கிய நாடுகள் மன்றம், ஆனால் அவர்களுக்கு அடிப்படை தேவைகளான குடிநீர், உணவு, அத்தியாவசிய மருந்துகள் கூட கிடைக்கவில்லை என்று கூறியுள்ளது. தங்களது அன்பிற்குரியவர்களை இழந்த குழந்தைகளின் நிலை மிகவும் வேதனையானது என்று ஐநா மன்றம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா நடத்திய வியட்நாம் போரில் அங்குள்ள குழந்தைகள் இதுபோன்ற பாதிப்புகளை சந்தித்துள்ளதாக நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இனி விரைவு செய்திகளை பார்க்கலாம். குடிநீர் எடுக்க சென்ற போது கொல்லப்பட்ட பாலஸ்தீனிய குழந்தைகள் மற்றும் பெரியவர்களின் எண்ணிக்கை 700ஆக உயர்ந்துள்ளது. குடிநீர் தட்டுப்பாட்டை திட்டமிட்டு ஏற்படுத்தி குடிநீர் பிடிக்கச் செல்லும் குழந்தைகளை கொல்வதை ஒரு யுக்தியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் மேற்கொண்டு வருகின்றன. இதுவரை சுமார் 112 இனப்படுகொலைகள் தண்ணீர் மையங்களில் நடந்துள்ளன. கடந்த ஞாயிற்றுக்கிழமை தண்ணீர் பிடிக்கச் சென்ற 8 குழந்தைகள் உட்பட 12 பேர் கொல்லப்பட்டனர். ரொட்டி படுகொலையில் 838 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். அதாவது ரொட்டி வாங்க சென்று கொல்லப்பட்டவர்கள் ஆவர். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் காசாவில் 120
பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருப்பதோடு சுமார் 557 பேர் காயமடைந்துள்ளனர். இதுவரை மொத்தம் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 58,386 ஆகவும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1,39,000 உயர்ந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2 லட்சம் வீரர்களை புதிதாக படையில் சேர்த்த ஹமாஸ். ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சரின் அறிவிப்பால் இஸ்ரேல் கடும் அதிர்ச்சி. காசாவில் ருத்ரதாண்டவமாடிய ஹமாஸ். ஆக்கிரமிப்பு தரப்பில் அடுத்தடுத்து உயிர் பலி. ஒரே நடவடிக்கையில் 3 வீரர்களை இழந்த இஸ்ரேல். பலர் காயம். கத்தார் மீதான ஈரானின் தாக்குதலில் அல் உதைத் தளம் கடும் சேதம். சுமார் 130 கோடி மதிப்பிலான ரேடார் கருவிகள் எரிந்து சாம்பல். முக்கிய புகைப்பட ஆதாரங்களை வெளியிட்டுள்ள ஈரான். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் மீண்டும் போர் வெடிக்கலாம். பதிலளிக்க தயாராக இருப்பதாக ஈரான் புதிய அறிவிப்பு. செங்கடல் வழியாக செல்லும் கப்பல்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லை. திட்டவட்டமாக அறிவித்துள்ள காப்பீட்டு நிறுவனங்கள். ஹவுதிகளால் மூழ்கடிக்கப்பட்ட எட்டர்னிட்டி சி கப்பலின் மதிப்பு 171 கோடி ரூபாய். ஏற்கனவே மூழ்கடிக்கப்பட்ட மேஜிக் சி கப்பலும் 200 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்பு மிக்கது என்று தகவல். காசா குழந்தைகளுக்கு ஏற்பட்டிருக்கும் வினோத நோய். நரைமுடி மற்றும் முடிக்கொட்டுதல் பிரச்சனையால் பெற்றோர்கள் கடும் வேதனை. தொடர் வெடிகுண்டு சத்தம், போர் பயம் காரணமாக இயல்பு வாழ்க்கையை இழந்த பிஞ்சுகள். தண்ணீரை ஆயுதமாக பயன்படுத்தி அப்பாவிகளை கொன்று குவிக்கும் இஸ்ரேல். தண்ணீர் சேகரிக்க சென்ற 700 பேர் பலி. ரொட்டி வாங்க சென்ற 800 பேர் பலி. காசாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 121 பாலஸ்தீனியர்கள் படுகொலை. மொத்த பலி எண்ணிக்கை 59,000 நெருங்குகின்றது. அமெரிக்காவுடன் நடைபெறும் அணுசக்தி பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து தொய்வு. சீன அதிபரை சந்தித்த ஈரான் அமைச்சர் அப்பாஸ் அரக்சி.